நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். தமிழ்நாட்டில் இருக்கிற மன்னார் வளைகுடாவில் 2 தீவுகள் இதுக்கு முன்னாடி மூழ்கிவிட்ட நிலையில் மேலும் ஒரு தீவு வேகமாக மூழ்கி வருவதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. தீவுகள் மூழ்குவது எதிர்காலத்தில் வரவிருக்கிற ஒரு பேராபத்துக்கான சமிக்கைன்னு ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 350 கிலோமீட்டர் கடற்பரப்பில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மன்னார் வளைகுடா பகுதி இருக்குது. 1986 இந்த மன்னார் வளைகுடா பகுதியை கடல்வாழ் தேசிய பூங்காவாக தமிழக அரசு அறிவித்தாங்க. பின்னர் 1989 கடல்வாழ் உயிர்கோள காப்பகமாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இந்த பகுதியில் 4223 கடல்வாழ் தாவரங்கள் விலங்கினங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதில் அழிந்து வரும் இனமான கடல் பசு, 117 வகை பவளப்பாறைகள், 14 வகை கடற்பொருட்களும் இருக்கு. மன்னார் வளைகுடாவின் கடலோர மேலாண்மை, காலநிலை மாற்றம் மற்றும் வளம் குன்றா வாழ்வு குறித்து ஒரு ஆய்வை நடத்தி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அறிக்கை சமர்ப்பித்த நபார்ட் என்கிற அமைப்பு இந்த தீவுகள் மூழ்க முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா காலநிலை மாற்றம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதிக அளவில் பவளப்பாறைகள் சுரண்டப்படுறதும் இந்த தீவுகள் அழிய முக்கியமான காரணம்னு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆல்ரெடி 2 தீவுகள் மூழ்கிவிட்ட சூழலில் கடந்த ஒரு தசாப்தமாக வான் தீவும் வேகமாக சுருங்கி வர்றது பல்வேறு ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.